ஹாய் கைஸ், வெல்கம் டு தனுபி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 10 ருபீஸ் காயின்ஸ் அண்ட் நோட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து 5 ருபீஸ் காயின்ஸு நோட்ஸு அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி 1 ருபீஸ் நோட்டு காயின்ஸு அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம். இதே மாதிரி வரிசையாக 10 இருக்குது. 100 ருபீஸ் நோட்ஸ் காமிப்பேன் இப்போது இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு 20 ருபீஸ் நோட்ஸ் காமிப்பேன். 10 ருபீஸ் காயின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து 1 பைசே, 2 பைசே, 3 பைசே, 5 பைசே அந்த மாதிரி பைசாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 10 ருபீஸ் நோட்ஸில் பார்க்கலாம். இதுதான் வந்து பேக் சைடில் ஒரு ஷிப் இருக்கும். இதில் மொத்தம் 13 லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போ வந்து இதை பற்றி பார்க்கலாம். The same design was continued during the tenure of L.K. Jha, RBI governor from 1/7/1957 to 3/5/1970. Another new design was introduced in the words "on demand" were removed from the governor promise to pay a sum of 10 rupees to the bearer to the sum of the 10 rupees appeared in the Hindi on the right hand side of the prominent with the numeral 10 in the middle of the font size. அதாவது இந்த நோட்டில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மிடில் வந்து இந்த ஃபோன் சைஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும், இதோட ஃபோன் சைஸு. இது வந்து ஹிந்தி பாரதியார் ரிசர்வ் பேங்க்குன்னு போட்டிருக்காங்க. ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் சம் ஆஃப் த 10 ருபீஸ். நான் வந்து எதாவது பொருள் வாங்கினா அதுக்கு நான் ப்ராமிஸாக பே பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் எல்லா நோட்லேயும் இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் வந்த காயின்ஸ், அதாவது நோட்ஸு, அதாவது 1950s மேலே வந்த நோட்ஸு, 50s மேலே, 30s மேலே அந்த மாதிரி வந்த 50s மேலே, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்த நோட்ஸ் இதெல்லாம். இப்போ இது வந்து another addition was below in the Reserve Bank of India in English in the font size. The words Bharatiya Reserve Bank were mentioned in India. பாரதிய ரிசர்வ் பேங்க் வந்து ஹிந்தியில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. Next, also the RBI governor's signature appeared in the note. The sailing boat was continued. இதாவது ஆர்பிஐ கவர்னரோட சைன் போட்டிருக்காங்க. இங்கே இதுதான் ஆர்பிஐ கவர்னரோட சைனு. இது வந்து பேக் சைடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். போட் வந்து செயிலிங் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த நோட்டில் எதுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்சோ when the country was celebrating the birth centenary of Mahatma Gandhi in 1969, a 10 rupees note with Mahatma Gandhi portrait on the back side and also issued in 1969 during L.K. Jha tenure. The same design was carried on the 10 rupee note issued during the tenure of B.N. Adarkar, RBI governor from 4/5/1970 to 15/6/1970. அதாவது கவர்னர்ஸ்னால் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாங்க அந்த பீரியடில். அதாவது காந்திஜியோட பர்த் சென்டனரிக்காக இது வந்து நோட்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நோட் வந்து என்கிட்ட கிடைக்கல. அது வந்து லேட்டஸ்ட்டாக கிடச்ச நோட்ஸு வந்து இதுதான். இதுவும் இப்படி இந்த மாதிரி நோட் ஒன்று இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பேக் சைடு என்ன போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் இது வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அது. இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த பிரிண்ட் பண்ண நோட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு இது என்னதுன்னா, 3 sail boat dove found on the 10 rupee note issues on the back of the note. அதாவது இந்த இதுதான் பேக் சைட், அதாவது ரிவர்ஸ் சைடில் வந்து ஷிப்பு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதுதான் நியூ டிசைன். இதுதான் நியூ டிசைன். நியூ டிசைன் நோட் வந்து எனக்கு இது வந்து 2010 கிடச்சிது. இது வந்து வித் அ லார்ஜர் கேபிட்டல் ஆன் த ஃபேஸ் அண்ட் 2 பீகாக்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது நடுவில் ஒரு லோட்டஸ் தெரியுதா? இதுதான் லோட்டஸ் டிசைன் போட்டிருக்காங்க. ஆன் த ஃபேஸ் ஆஃப் 2 peacocks, birds, lotus, deer and horse at the back, and was also issued during the 10 years of S. Jagannathan, K.K. Puri and M. Narasimhan, I.G. Patel, Manmohan Singh and R.N. Malhotra.
அதாவது இங்கே பின்னாடி போட்டிருக்காங்க, இங்கே வந்து லோட்டஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. லோட்டஸ் இது பீகாக்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நோட்டு வந்து என்கிட்ட கிடைக்கல, அதுக்கு பதிலாக இந்த நோட்டு இருக்குது. இது என்ன பிளேஸ்னால் வந்து ஷில்மார் கார்டன். பிக்சர் ஆன் த பேக் above notes, also the note with marker வாட்டர்மார்க்கோட பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வாட்டர்மார்க்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது வந்து யார் பிரிண்ட் பண்ணாங்க, எதுக்கு பிரிண்ட் பண்ணாங்கன்னு அதுதான் அந்த வாட்டர்மார்க். நெக்ஸ்ட்டு வந்து the year of issue mentioned at the back of 10 rupee notes from 2006 onwards only. அதாவது இயர் வந்து மென்ஷன் பண்ணுறது வந்து 2006 மேலே தான் இங்கே மென்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க நோட்ஸ்லாம். ஆனால் இதில் வந்து மென்ஷன் பண்ணல, 2006க்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண நோட்ஸ் இது. This design notes were also issued during RBI government C. Rangarajan tenure. அதாவது அவங்க கஸ்டடியில் இருக்க போது இந்த நோட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம 20 rupees நோட்ஸ் பார்க்கலாம். மொத்தம் எனக்கு 10 rupees நோட்ஸ் வந்து 3 கிடச்சிது. இது ஒரு டூப்ளிகேட் மாதிரி, இதோட காப்பி கிடச்சிது எனக்கு 2, இது ஒன்று கிடச்சிது எனக்கு. இப்போ நான் 20 rupees நோட்ஸ் காமிக்கிறேன். இதுதான் வந்து 20 rupees நோட். இது வந்து ஒரு $40 to $50 வரை இந்தியாவில் விற்கிறாங்க. அதாவது ஒரு 50 to 1 lakh பக்கம் இதோட வேல்யூ. இது வந்து இதில் வந்து பின்னாடி பார்லிமெண்ட் பிக்சர் போட்டிருப்பாங்க. இதிலே ரொம்ப பழசு இருக்குது, அதாவது கிங் ஜார்ஜ் பிக்சர் போட்டதெல்லாம் இருக்குது. இது வந்து அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, இதுதான் எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து E1 series of 20 rupees Indian bank note. Future in the remark start from 1st June 1972. அதாவது closed lotus இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது closed lotus. அதாவது 20 இந்த ஃபோன்ட்டுக்கு பின்னாடி பாருங்கள் closed lotus இருக்குது. இது வந்து இதுதான், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட இதில் வந்து க்ளோஸ்டு லோட்டஸ் வந்து சிம்பிளாக வந்து டிஃபைன் பண்ணுறாங்க இந்த நோட்டை. இதுலேயே வந்து 100 rupees நோட் இருக்குது, 100 rupees நோட், 20 rupees நோட்டுக்கு அப்புறம் இதுதான் எனக்கு 2 கிடச்சிது 100 rupees நோட்டு. இதில் வந்து ஃபோன் சைஸ் பிக் சைஸ் பெருசாக தான் போட்டிருப்பாங்க. நிறைய கணக்கு வழக்கெலாம் போட்ட நோட்லாம் அது கிடச்சிருக்கு. இது வந்து ப்ளூ, நெக்ஸ்ட்டு இதில் க்ரீனிஷ் கிடச்சிருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னதுன்னா இது வந்து $12.50 $45 வரை, அதாவது $45 வரை இந்தியாவில் செல் பண்ணுறாங்க. $12.50 ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் என்னதுன்னு தெரியும். இதோட சீரியல் நம்பர் வந்து 2 பிளேஸ்லேயும் போட்டிருப்பாங்க. இதுதான் சீரியல் நம்பர், 2 பிளேஸில் போட்டிருப்பாங்க. ஃப்ரண்ட் சைடு ஒன்று, பேக் சைடு ஒன்று போட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து சைஸ் வந்து 158 into 73 millimeter. டினாமினேஷன் வந்து 100 in 2 places அண்ட் செக்யூரிட்டி த்ரெட் ப்ரெசன்ட் வந்து இதில் இருக்காமா. நெக்ஸ்ட்டு லெஜண்ட் வேல்யூ ருபீஸ், அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் 20 rupees 100 rupees 50 rupees இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோடய கலெக்ஷன்ஸ். இவ்வளோ இருக்குது. இதுதான் மொத்தம் 1 2 6 நோட் இருக்குது. இதுலேயே 100 rupees நோட்டு, இன்னும் காப்பீஸ்லாம் இருக்குது என்கிட்ட. நான் இப்போ வந்து உங்களுக்கு சும்மா காமிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதுலேயே வந்து 10 rupees காயின்ஸ் இருக்குது. 10 rupees காயின்ஸ் பார்க்கலாமா? இதில் வந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவி காயின்ஸ், இதுதான் 10 rupees காயின்ஸில் ஸ்ரீ மாதா வைஷ்ணவி காயின்ஸு. இது கிடைக்கிறது தான், இப்போது ரீசெண்ட் டேஸில் கிடைக்கிற காயின்ஸ் தான். இது ஸ்ரீ மாதா வைஷ்ணவி தேவி காயின்ஸ், இதுவும் 10 rupees காயின்ஸ் தான். எனக்கு இதில் 4 கிடச்சிது. இது வந்து ஹோமி பாபா பர்த் சென்டனரி இயர் 2008-2009, அதாவது ஹோமி பாபா காயின்ஸ். இது
இது வந்து இப்போ 2008 2009 ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸ்டார் போட்டால் ஹைட்ராபாட் சொல்லுவாங்க. இது மாதிரி எனக்கு 3 காயின் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த காயின்ஸ் பார்க்கலாம். இதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா காயின். மொத்தம் எனக்கு இதில் 5 கிடச்சிது. இது வந்து 5 rupees 10 rupees காயின். இதுலேயே வந்து 5 rupees பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, 10 rupees பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, 2 rupees பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, 1 rupee பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே பைசாஸ்லும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காயின்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. 5 rupees 4 rupees 5 rupees 3 2 rupees 1 rupeesலாம் நான் அதுக்கு முன்னாடி நான் வீடியோலலாம் போட்டிருக்கேன், அது பாருங்கள். இது வந்து இதான் மொத்தம் 5 காயின் இருக்குது. இதிலே நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் காயின் வந்து ரிசர்வ் பேங்க், அதாவது ரிட்டர்னிங் ஆஃப் காந்தி வந்து ஆஃப்ரிக்காலேருந்து ரிட்டன் வர்றதுக்காக இந்த காயின் பிரிண்ட் பண்ணாங்க. அவங்க ரிட்டன் வந்தாங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த காயின் பிரிண்ட் பண்ணாங்க. இது எனக்கு 2 கிடச்சிது. பாருங்கள் அவங்க எப்படி இருந்தாங்க, முன் பின் இப்படிலாம் காமிச்சிருக்காங்க காயின்லேயே. இது வந்து இந்த 10 rupees காயின்ஸ்லாம் வந்து இது ஒரு காம்போசிஷன், அதாவது பைமெட்டாலிக் காப்பர் நிக்கல் சென்டர் இன் அலுமினியம் ப்ரோன்ஸ் ரிங். அதாவது ப்ரோன்ஸ் ரிங்கில் இந்த ரிங்கு மாதிரி இருக்கிறது ப்ரோன்ஸு, இதில் வந்து காப்பர் அலுமினியம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஆர்ச்சிவர்ஸ் ஆஃப் இந்தியா, இதுதான் அந்த காயின். இது வந்து 125 years ஆஃப் அதுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த காயின் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 1891 to 2016 அது வர பிரிண்ட் பண்ணியிருந்த காயின் இந்த. நெக்ஸ்ட்டு வந்து 150th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் காயின் இது. இது வந்து பிரிண்ட் பண்ண இயர் வந்து 2015 போட்டிருக்காங்க. இதில் எனக்கு வந்து இந்த காயின் எனக்கு டேமேஜ் ஆனது காயின்ஸாக கிடச்சிது. இது 2015 போட்டிருக்காங்க. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். எனக்கு புக்கில் இது ஒரு லெசன்ஸு நிறைய வரும். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கு ஒரு காயின் பிரிண்ட் பண்ணாங்க. இதுதான் இது 2015 பிரிண்ட் பண்ணது. 21 ஜூன் அதாவது யோகா டேன்னு சொல்கிறதுக்காக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் காயின்ஸு. மொத்தம் இவ்வளோ 10 rupees காயின் எனக்கு கிடச்சிது. அதோடு சேர்த்து 10 rupees 100 rupees 20 rupees 10 rupeesன்னு இவ்வளோ இருந்தது. கலெக்ஷன்லாம் நான் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நான் சின்ன சேனல் தான், இப்போ க்ரோத் ஆகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக. அதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதான் வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு. தேங்க்யூ.